بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 86 அத்தாரிக். அத்தாரிக்னா விடிவெள்ளி அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இதுல மொத்த வசனங்கள் 17. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1 8 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சங்கள்லாம் நான் எப்படி படைச்சிருக்கேன், நீங்க அதை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களை நான் எப்படி படைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் என்னன்னா, இந்த வசனம் எப்போ இறங்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இறை நிராகரிப்பாளர்கள் ரொம்ப தொல்லை குடுக்குறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் எவ்வளவு உண்மையானது, இதுல நான் எவ்வளவு முக்கியமான கருத்துக்களை சொல்றேன், இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுதான் இந்த வசனம் இறங்குது. இது மக்காவில அருளப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாங்க இப்ப 1 8 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்கலாம். வானத்தின் மீதும் அங்கு இரவில் தோன்றக்கூடியதன் மீதும் சத்தியமாக. இரவில் தோன்றக்கூடியது எது என்று உமக்கு அறிவித்தது எது? ஒளிரும் தாரகைதான் அது. ஒவ்வொரு மனிதன் மீதும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வானவர் நியமிக்கப்படாமல் இல்லை. எனவே இறைவனை மறுக்கும் மனிதன் தான் எப்படி படைக்கப்பட்டிருப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? எனவே இறைவனை மறுக்கும் மனிதன் தாம் எந்த மூலப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டிருப்பது என்பதை அவன் பார்த்து கொள்ளட்டும். ஆணின் பீரிட்டு பாயும் நீரிலிருந்து பெண்ணின் கருவறையில் இருக்கும் நீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டுள்ளான். இவ்வாறு முதன்முறையாக படைக்கும் ஆற்றல் பெற்றவன் மீண்டும் மனிதனை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன்தான். நற்பேரும் உயர்வும் மிக்க அல்லாஹ் வானத்தின் மீதும் அதில் அவன் அமைத்து வைத்திருக்கும் ஒளி வீசும் தாரகைகள் மீதும் சத்தியம் செய்கிறான். இதனால்தான் வானத்தில் மீதும் அங்கு இரவில் தோன்றக்கூடிய ஏன் சத்தியம் செய்கிறான்னா, அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு பொருள் மீது தான் சத்தியம் செஞ்சு சொல்லுவான். நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம்னா, வானத்துல பாருங்க, நீங்க இந்த பிரபஞ்சங்கள்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம தனித்தனியா நான் எவ்வளோ அழகா நான் அதை படைச்சிருக்கேன். இதெல்லாம் பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க. இதை பாதுகாக்கிறதுக்கும் இதை உழுவாம தடுத்து வைக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் தான் அந்த அல்லாஹ். நான் எப்படி அதை நான் பாதுகாத்துக்கிட்டு வர்றேன், ஒன்னோட ஒன்று சேராம அது தனித்தனியாக அதுக்குள்ள இடைவெளி வச்சு நான் எவ்வளவு அழகா அதை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன். இஸ்மாயில் சுத்தி ரஹமத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க, அந்த நட்சத்திரம் ஒளி வீசக்கூடியதாகவும் இருக்கிறது. சைத்தான்கள் மீது அது எரியப்பட்டாக்கா அது சைத்தான்கள் பொசுக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இக்ரிமா ரஹமத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க, நட்சத்திரம் ஒளி ஒளி வீசக்கூடியதாகவும் ஒளிரக்கூடியதாகவும் இருக்கிறது, சைத்தான்களை பொசுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு அவங்களும் இதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பாதுகாக்கக்கூடிய நல்ல கெட்ட செயல்களை பதிவு செய்யக்கூடிய வானவர்களை நான் மனிதன்கிட்ட வச்சிருக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தவங்க முன்னால போறப்பையும் அவர் போறப்ப முன்னாலிலிருந்தும் பின்னாலிலிருந்தும் ஒருவர் பின் ஒருவராக அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட கட்டளையின் பேர்ல அவனை அவர்கள் பாதுகாக்கிறாங்க. அதாவது உலகத்துல அவன் உலகில் உள்ள காலம் எவ்வளோ காலம் வாழ்றானோ அது வரைக்கும் அவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க
அவங்க அவங்கள விட்டு பிரியறப்ப, அவங்க வந்து அதில அவனிடமிருந்து விலகிவிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான். எனவே மறுமையை மறுக்கும் மனிதன் தான் படைக்கப்பட்டிருப்பது எந்த மூலப்பொருளிலிருந்து அப்படிங்கிறத அவன் பார்த்துக்கொள்ளட்டும். அதாவது மனிதன் படைக்கப்பட்டிருக்கும் எப்படி படைச்சிருக்கான்? அவன வந்து மறு உலகம் இருக்கு அப்படிங்கிறத அவன் வந்து ஏத்துக்கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அ அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் வந்து அல்லாஹ் யோசிச்சு பார்க்க சொல்றான். முதல்ல படைக்கப்பட்டிரு படைப்பதற்கு ஆற்றல் பெற்றிருக்கும் இறைவன் வந்து, நம்ம இறந்த பிறகும் மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறான். அப்படிங்கிறத பத்தி சொல்கின்றான். "பீரிட்டு பாயும் நீரிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் அல்லாஹ்வின் அனுமதியுடன் தான் அவ்விருவரின் மூலம் குழந்தை பிறக்கின்றது." 7ஆம் வசனத்துல அல்லாஹ் கூறுகின்றான், "ஆணின் முதுகுத்தண்டுக்கும், பெண்ணின் நெஞ்செலும்புகளுக்கும் இடையே இருந்து வெளியாகி கருவறையில் சேர்க்கப்படுகின்ற நீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டுள்ளான்." அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். "நான் எப்படி மனுஷன படைக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி பாருங்க." அப்படின்னு சொல்கின்றான். 8வது வசனத்துல வந்து, இவ்வாறு முதன்முறையாக படைக்கும் அந்த இறைவன் வந்து நிச்சயமாக அவனை மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். அதாவது அவன வந்து மறுமையில மீண்டும் நான் வந்து படைப்பேன். இப்ப முதல்ல படைக்கிறது எனக்கு எப்படி சுலபமா இருக்குதோ, அதே மாரி நீங்க இறந்த பிறகும் நான் வந்து உங்கள உயிர் கொடுத்து நான் எழுப்புவேன். அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனங்கள சொல்லிக் காட்டுகின்றான். இதுவரைக்கும் நம்ம 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கத்த பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள வசனங்கள அந்த அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மத்தவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் என்னால கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். எதுவும் உங்களுக்கு என்னோட குறை இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட்ல இன்ஷா அல்லாஹ் தெரிவிங்க. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.